புல்லு பூண்டு மரம் செடி கொடி இந்த ஓர் உயிருக்கு கூட இசையறிவு இருக்குங்கிறான், உணர்ச்சி இருக்கு, கேக்குதுங்கிறான். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. பைத்துக்கு முன்னாடி நின்று நல்லா பாடினா நல்லா விளையுங்கிறான். நீ நம்ப மாட்ட, சயின்ஸ் அறிவியல். பின்ன சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்காமா. இந்த பாரு, இங்க பாரு, உயிர் இருக்கா, அதுக்கு உணர்ச்சி இருக்கா? தொட்டாச்சு நீங்க செடியை போய் தொடு, சுருங்கிறது எப்படி? இப்படி சிரிச்சிருச்சுதான் உன் சிந்தனை மழுங்கி போனது. அறிவியல். நீங்க பாத்துருக்கேன், இன்னும் சரியாவலையா? என்ன கம்ப்ளைண்ட்? டிப்ரெஷன். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? Honorable Chief Minister has said that such spinal cord should be served and legislators should be closed within the halls of Assembly. பண்றது மாமா வேலை, இதெல்லாம் இங்கயா? Chief Minister, உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும் இந்த விழாத்துக்குள்ள மானங்கட்ட பையல சோத்த திங்கையில உனக்கு என்னத்துல கேட்க மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு சட்டை எல்லாம் புரிஞ்சு. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. A few moments later. பல வெட்டு குத்த பார்த்தவங்க ஜெயில் பரவாயில்ல. பயப்படாதே பயப்படாதே. ஆமா, நீங்களா யாருடா? நாங்க யாரா சார்? நாங்க சமூக ஆர்வலர்கள் சார். எது சமூக ஆர்வலர்கள்? உசா இருக்காங்க. பில்ட பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே விட்டு பார்க்கணும். கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம் சார். என்னன்னு ஏதோ கிளியர் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்கார். कैसा लगा मेरा मजाक? மச்சான் வா மச்சான், டிக்கெட்டை புக் பண்ணுவோம். ஏன் சார் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? இது ஒண்ணும் இல்ல, இது அண்ணனோட கடைசி படம். அதனால அண்ணன் படத்தை கடைசியா ஒரு தடவை தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம்ல. அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி. சரி வாங்க போய் தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. எங்க போ, ஒரு கண்ணை காணோம். போவா அப்படி பாரு. அண்ணன் போற கம்பீரத்தை பாருல. பிறவியில வந்ததுடா அதெல்லாம். ஹலோ. A few moments later. ஹாய் இன்ஸ்பெக்டர். தம்பி சுகர் இருக்கு, நீ எல்லாம் காலுங்க. பிபி இருக்கு, பிபி தான் ஊதி காட்டு. அண்ணே இந்த டீலிங் நமக்குள்ளேயே இருக்கட்டும். என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. நாளைக்கு போறேன் பாரா மீட்டிங். வாய் தவறி ஒரு கூட்டத்துல பேசிட்டார். மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வெறுப்பா பேசுறேன். எப்படி வாய் தவறி? அப்ப வாய் தவறி உன்ன கூட நாங்க என்ன வேணாலும் கேட்கலாமா? நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கேவலமா? உன்ன கூட நாங்க அசிங்கமா கேட்கலாம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? பூலமங்கையாம் பூங்கொடியா போன பக்கமெல்லாம் ராசாவுக்கு செருப்படியா. பாடகர் திருக்குறள் அறிவு கைதுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வுக்கு எதிரான குரலுக்கு செவிமடுக்க வேண்டுமே தவிர ஒடுக்க கூடாது என்று தெரிவித்திருக்கிறார். A few moments later.
அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம், நீ மறக்கலாம் மாத்தி. போனை செக் பண்ணி பார்த்தா ஒரே பொம்பளை படமா வருது. குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பையனாசன் உங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும் இந்த விழாத்துக்குள்ள மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். வாயமுறா குரங்கு. அப்பனுக்கு தப்பாத புள்ளன்னுவாங்கல்ல, அது இவன் தான் போல இருக்கு. Is the Himalaya Parvat is a very rainfall, and this is the China. Yes, Black King. One thing, I may crashing. Are you saying? All you message anything in this matter? My father sing, level crashing. My mother sing king. எம்எல்ஏனா ஸ்பீக்கர் பெர்மிஷன் வாங்கி தான் நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவரை கேட்டுவிட்டு தான் கைது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விதி இல்லை. வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. நியாயமா தெரியலையா இது? இந்த மாதிரி ஒரு மக்கள் பணி செய்யற ஒரு எம்எல்ஏவை அப்படி வீட்டுல போய் தூக்கிட்டு போற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? அப்படி அவன் கிடக்குறான். இப்போ ஸ்டாலின் அவர்களை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு என்ன இவ்வளவு சொன்ன பாக்குறாங்க, நடக்காதா? இதே மாதிரி எலும்பு உடைப்போம் அப்படின்னு ஒரு தாவேக்காக நம்ம சொல்லியிருந்தா, உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா பொய்யால. அப்படி சொல்லலையா? ஏய் மிஸ்டர் டாலக், ஒரு சிங்கத்தை கூண்டுல அடைக்கிறாங்களே. மார்கெண்டியன் எலும்ப உடைக்கிறேன்னு எப்படி சொல்றாரு? சட்டசபையை பூட்டுனா எலும்ப உடைப்பா. சட்டசபையை பூட்டுனா சட்டசபை இழுத்து மூடு அப்படின்னா தவறான வார்த்தை. இதை பொதுவான நபர்கள் கண்டிக்கணும், இப்படி சொல்லக்கூடாதுங்க. A few moments later. அண்ணன் வந்த பிறகு ஆளுநர் கைது போட மாட்டேன் சொல்லி ஒரு பாப்போம். என்ன பண்ணுவீங்க அண்ணன் பூட்டிட்டு பெல்ட் வச்சு பூட்டி வெல்ட் வச்சுட்டு தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஒரு நாள் ராத்திரிக்கு செல்ல அலுவலகம் முழுக்க கூட்டிட்டு சாவிட்டு இதுல வேட்டையார் வேற கமலா கேட்டது போடுறா அப்படின்னு சொல்றதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்னிடம் அதற்கான தீர்வு உண்டு. வச்சிருக்க 36 லட்சம் ஓட்டு, ₹1 காசு கொடுக்காம பெற்ற ஓட்டு. இப்படி இருந்து 20 வருஷமா நம்மளால ஜெயிக்க முடியல. இந்த அசிங்கம் தேவையா? வாய்க்குங்க போய் சொல்றாரு அப்படின்னு ஆராசா சொல்றாரு. அங்கங்க ஜென்சி டிஎம்கே சொல்லிட்டு ஒரு டீம் உருவாக்கி அங்கங்க பேசிக்கிறாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அரே நீ அப்பா நெத்தி புட்டு மாதிரி ஒத்த சுட்டு அட படுபாவிகளா, 5 மேய்ச்சிட்டு போயிருக்காங்களே, யாரு பார்த்த வேலை யாருக்கு எல்லாம் ஜெயராஜ் என்ன டிஎஸ்பி தான் இப்ப வந்து என்ன இடுப்ப பிடிச்சி எழுத்தாரு. மருத்துவத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காருல்ல, ஒரு தம்பி. ஆமா இருக்கிறாரு, பேசுறாரு. திருச்சியில ஒரு வரலாற்று பெரும் முழக்கத்தை விடாது. எதிர்க்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பேன், உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். A few moments later. ஜெயிக்கிறவங்க 1000 பேசுறாங்க, நமக்கு எதுக்கு? வேண்டாம்டா. அப்படி சொல்லலையா? ஏய் மிஸ்டர் டாலக், ஒரு சிங்கத்தை கூண்டுல அடைக்கிறாங்களே. எந்த பயனும் இல்ல. எப்படியும் விஜய் ஆட்சி அமைக்கிறாரு. விஜய் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். நீங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களே தான் சொல்லி ஆகணும். தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டு தூக்குன அந்த சட்டமன்றத்துக்குள்ள எல்லா எம்எல்ஏக்களையும் அடைச்சு வைக்கணும் அப்படின்னு இந்த முதலமைச்சர் சொல்றாருன்னா, அப்ப இந்த சட்டமன்ற இத வந்து கைப்பற்றி அவர்கள் சட்டங்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றப்படணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வரலாறு இதையெல்லாம் பார்த்திருக்கிறது. புதுசா இருக்காங்க. ஏண்டா
எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? வரலாறு இதையெல்லாம் பார்த்திருக்கிறது. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. A few moments later. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் நீதிபதி தீர்ப்பிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார். அவரை போலீசார் வேகமாக அழைத்துச் சென்று ஜீப்பில் ஏற்றினர். நீங்களா யாருடா? நாங்க யாரா? விசாரணையில் அவர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்கண்டேயனின் மகன் அக்ஷய் என்பது தெரிந்தது. ஒரு ஆள் ஒரு சீட்டு கூட வரமாட்டான். அவெல்லாம் ஆட்சியை பத்தி கட்சியை பத்தி பேசுறதுக்கு அவனா அதுக்கு ஆள. இங்க இருக்கிற சேகர் பாபு அந்த மேயர ஒரு சின்ன வேலை விட அவர் என்னமோ என்னையா எடுத்து விட்டு பையன் கூட யதார்த்தமா பழகலாம் நினைச்சோம். 2 பேரும் ஜோடி போட்டு ஊரு சுத்திட்டு வராங்க. அம்மையார் ஜெயலலிதாவை ஒரு வார்த்தை பேசிய போது என்னை நேர்ல கூப்பிட்டு கண்டிச்சிருக்கார். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். இனிமே இவன் ஆட்சியில இருக்கிற வரைக்கும் நாம அரசியல் பண்ண முடியாது. பேசாம சொந்த ஊர்லயே கடகண்ணி கட்டி பொழைச்சிக்க வேண்டியதுதான்.